எல்லோருக்கும் வணக்கம். எப்படி நீங்கள் நல்லா இருக்கீங்களா? எப்பொழுதும் போல் ஒரு சுவையான பரபரப்பான தமிழக அரசியல் குறித்த ஒரு தகவலோடு உங்களை சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி. எப்பொழுதும் சொல்வதுதான், தமிழக அரசியல், தேசிய அரசியல், கலை யதார்த்தம் இவற்றையெல்லாம் பற்றி தெரிந்து கொள்ள உறுதியாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தமிழக வெற்றி கட்சி, நடிகர் விஜயுடைய புதிய கட்சி மிக மிக வேகமாக அரசியல் நகர்வுகளை தமிழ்நாட்டிலே செய்து வருகிறது. குறிப்பாக கடந்த ஒரு வாரமாக அந்த கட்சியினுடைய தேர்தல் யுக்திகள் அல்லது தேர்தல் சம்பந்தப்பட்ட வேலைகளுடைய வேகம் அதிகரித்து வருவதாக பலரும் சொல்லுகிறார்கள். இதில் இன்னும் குறிப்பிடும்படியாக பல நிகழ்வுகள் இன்று நடந்து கொண்டு இருக்கின்றன. ஒன்று, இதற்கு முன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் வெற்றிக்கு பணியாற்றிய அந்த குழுவிலே ஒரு முக்கிய பங்கு வகித்த ஆதவ் அர்ஜுனா இன்று தன்னை தமிழக வெற்றி கட்சியில் இணைத்துக் கொள்கிறார் என்ற ஒரு தகவல் வந்திருக்கிறது. அவருக்கு தேர்தல் பிரிவினுடைய, அதாவது தமிழக வெற்றி கட்சியினுடைய தேர்தல் தந்திரங்கள் பிரிவினுடைய தலைவர் அல்லது துணைத் தலைவர் பதவி அல்லது பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்படலாம் என்று உறுதியாக இருக்கிறது. அதே வேளையிலே இதற்கு முன்பு பாஜகவிலிருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சேர்ந்த சிடிஆர் நிர்மல்குமார் என்ற ஒரு நபர், அவர் பாஜகவிலே ஐடி பிரிவினுடைய தலைவராக செயல்பட்டார். இப்பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஐடி பிரிவினுடைய தொழில்நுட்ப பிரிவினுடைய துணை செயலாளராக இருக்கிறார். அவரும் இன்று தன்னை தமிழக வெற்றி கட்சியில் இணைத்துக் கொள்கிறார் என்ற ஒரு செய்தி வந்திருக்கின்றன. அவருக்கும் கூட அந்த தமிழக வெற்றி கட்சியிலே ஒரு ஐடி பிரிவினுடைய தலைவர் பதவி வழங்கப்படலாம் என்று ஒரு தகவல் வருகிறது. இதைவிடவெல்லாம் மிக மிக முக்கியமாக நாம் தமிழர் கட்சியிலே ஒரு பிரசார பீரங்கியாக செயல்பட்டு கொண்டிருக்கும் காளியம்மாள், அவரை தெரியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. நாம் தமிழர் கட்சியில் மிக மிக முக்கியமான ஒரு முகம். குறிப்பாக தேர்தல் பிரசாரங்கள், திராவிட கட்சிகளுக்கு எதிராக பிரசாரம் செய்வது, திமுக எதிர்ப்பு பிரசாரங்களை மிக மிக காட்டமான பேச்சுக்கள் மூலமாக செய்வதிலே காளியம்மாள் தனக்கென்று ஒரு இடத்தை பிடித்திருக்கிறார். இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியிலே ஒரு மிக மிக முக்கியமான நபர். அவருமே கூட நடிகர் விஜயுடைய கட்சியிலே சேரப்போகிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கிறது. இந்த பின்னணியிலே மிக மிக வேகமாக 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பல முன்னெடுப்புகளை நடிகர் விஜயுடைய கட்சி செய்து வருவதாக தகவல் வருகின்றன. இதில் முக்கியமாக என்ன பார்க்கணும்னு சொன்னால், இதுவரை நடிகர் விஜய் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பங்கு பெறவில்லை, ஈரோடு இடைத்தேர்தலில் பங்கு பெறவில்லை. அதனால் இவங்களுக்கு தேர்தலை பற்றிய ஒரு கண்ணோட்டம் என்ன, தேர்தலிலே பங்கு பெற்று வெற்றி பெறுவதில் இவங்க சீரியஸாக இருக்காங்களா இல்லையா என்று பல கேள்விகள் எழுந்திருந்த சூழ்நிலையிலே இந்த நகர்வுகள் கட்டாயமாக அரசியல் களத்திலே மிகப்பெரிய ஒரு புருவ உயர்த்தலை ஏற்படுத்தி இருக்கின்றன. இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் சொல்லப்படுகின்றன. அதிலே ஒன்று, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக வெற்றி கட்சியோட கூட்டணி அமைப்பதிலே ஆவல் காட்டி அதற்கான ஒரு ஆயத்த பேச்சுக்களை துவங்க தயாராக இருப்பதாகவும், ஆனால் எடுத்த எடுப்பிலேயே 60 அல்லது 70 சட்டமன்ற தொகுதிகள் தங்களுக்கு வேண்டும், அதோடு சேர்த்து நடிகர் விஜய்க்கு துணை முதலமைச்சர் பதவி வேண்டும் என்றும் கேட்கப்படுவதாக தகவல்கள் வருகின்றன. இதுவுமே கூட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் ஊட்டக்கூடிய ஒரு நகர்வு அப்படிங்கிற எந்த சந்தேகமே கிடையாது. ஏனென்று சொன்னால், சாதாரணமாக ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து அந்த அரசியல் கட்சி ஒரு 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் 1-2 தேர்தல்களை சந்தித்த பிறகுதான் அந்த கட்சி இந்த மாதிரி அரசியல் அதிகார பகிர்வு கோருவார்கள், துணை முதலமைச்சர் பதவியெல்லாம் கோருவார்கள். ஆனால் எடுத்த எடுப்பிலேயே நடிகர் விஜயுடைய கட்சி இந்த கோரிக்கையை வைத்திருப்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமே கிடையாது. இதில் இன்னும் நாம் சுவையாக பார்க்க வேண்டும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும் நிலைமையில் இருக்கிறதா இல்லையா என்பது ஒன்று. இன்னொன்று, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எல்லோரும் சொல்வது போல 2026 சட்டமன்ற தேர்தலை வலுவாக சந்திக்க வேண்டும் என்று சொன்னால், குறிப்பாக 2026 நாடாளுமன்ற தேர்தல் அவங்க மிக மிக குறைந்த வாக்கு சதவீதம் தான் பெற்றிருந்தார்கள். அப்போதிலிருந்தே அதிமுகவுடைய செல்வாக்கு சரிந்து வருகிறது. இரட்டை இலை சின்னம் இருந்துமே கூட அதிமுகவினால் இனி பெரிய அளவில் தனித்து வெற்றிகள் பெறுவது கடினம் அப்படிங்கிற மாதிரி ஒரு களமைப்பு இருப்பதாக பலரும் கருத ஆரம்பித்து விட்டார்கள். இந்த சூழ்நிலையிலே நடிகர் விஜய்
விஜயுடைய அல்லது அந்த கட்சியினுடைய இந்த மாதிரி ஒரு அசாத்தியமான கோரிக்கைகளை கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை அதிமுகவுக்கு வந்துவிடுமோ என்ற ஒரு அச்சம் பலருக்கும் இருக்கிறது. அந்த நகர்வை குறிவைத்துத்தான் நடிகர் விஜயுடைய கட்சியிலே வந்து அந்த ஒரு பிம்பத்தை கட்டமைப்பது, தங்கள் ஒரு வலிமையான ஒரு தேர்தல் கட்சியாக மாறி வருகிறோம் அப்படிங்கிற அந்த பிம்பத்தை கட்டமைப்பதற்காகத்தான் இந்த நகர்வுகள்லாம் இப்பொழுது நடந்து கொண்டிருப்பதாக சொல்கிறார்கள். குறிப்பாக வந்து இந்த மாதிரி அந்த தேர்தல் மார்க்கெட்டிங் தந்திரங்களிலிருந்து மிக மிக கைதேர்ந்த ஆதவ அர்ஜுனா அவர்தான் வந்து இந்த நிகழ்வுகள் எல்லாம் இயக்குகிறார். குறிப்பாக வந்து பிற கட்சிகளிலிருந்து முக்கியஸ்தர் எல்லாம் வந்து தமிழக வெற்றி கட்சியில் இணைப்பது, இப்பொழுது வந்து அதிமுகவிலிருந்து இணைக்க தொடங்கியிருக்கிறார்கள். இனிவரும் நாட்களிலே வந்து இதுபோல பாஜக மற்றும் திமுகவிலிருந்தும் கூட பலர் விஜயுடைய கட்சிக்கு நகரக்கூடும் அப்படிங்கிற ஒரு தகவல் வருகிறது. இது எல்லாமே வந்து அந்த ஒரு இமேஜ் மேனேஜ்மெண்ட், ஒரு பிம்பத்தை கட்டமைப்பது, அதாவது அடுத்த தேர்தலிலே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தேர்தல் சக்தியாக நடிகர் விஜயுடைய கட்சி இருக்கும் அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது. அதனால் அந்த கட்சியை வந்து யூ இக்னோர் ஹிம் அட் யுவர் ஓன் பெரில் ஆங்கிலத்திலே சொல்வார்கள். அவரை வந்து இனி வந்து நீங்கள் ஏளனம் செய்வதோ இல்லை கிண்டல் செய்வதோ சாத்தியமே கிடையாது. அவர் வந்து இனி இங்கு இருக்கும் அரசியல் அமைப்பினுடைய ஒரு இன்றியமையாத பிரிவு. அதிகார பகிர்விலே அதிகாரத்திலே வந்து அவருக்கு பங்கு கொடுக்காமல் நீங்கள் வந்து இனி ஆட்சியை இங்கே பிடிக்க முடியாது என்ற ஒரு மறைமுகமான அல்லது நேரடியான தகவலை வந்து அதிமுகவுக்கு அனுப்ப முயற்சித்தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்து கொண்டு இருப்பதாக சொல்கிறார்கள். திமுகவுமே கூட இந்த நகர்வுகளை மிக மிக உன்னிப்பாக கவனித்து வருகிறது. குறிப்பாக வந்து திமுகவை பொறுத்தவரை அவருடைய கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து பலர் இந்த தமிழக வெற்றி கட்சிக்கு போகக்கூடும் என்ற ஒரு கருத்து நிலவி வருகிறது. உறுதியாக வந்து ஆதவ அர்ஜுனா வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே ஓரளவுக்கு நல்ல செல்வாக்கு பெற்றவர். அதனால் அவர் தன்னுடைய பக்கத்திற்கு பல இளைஞர்களை வந்து அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து இழுக்கக்கூடும் என்றும் தகவல் இருக்கிறது. இதன் மூலமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தலில் வந்து அந்த சீட் ஷேரிங் கேட்கும் பொழுது உறுதியாக வந்து அதை திமுக தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வந்து அவர்கள் கேட்பதை விட மிக மிக குறைவான தொகுதிகளை கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை வந்து திமுகவுக்கு சாதகமாக மாற்றக்கூடிய விஷயமாகவும் இந்த அமைப்பு மாறக்கூடும் என்றும் தெரிகிறது. அதிமுகவை பொறுத்தவரை அவங்க வந்து இதை பெரிதாக எடுத்துக்கொள்வது, அதாவது இந்த விஜயும் அதிமுகவும் கூட்டணி அமைத்தாலுமே கூட ஆட்சி அமைப்பது மிக கடினம் என்பது அவருடைய மிக மிக ஒரு அசாத்தியமான ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது. அவங்க இன்னுமே வந்து அந்த கூட்டணி கணக்குடைய பலம், அதாவது திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் கட்சி, தமிழக விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இவர்களெல்லாம் சேர்ந்த ஒரு கூட்டணி வந்து உறுதியாக 40 அல்லது 45%, மினிமம் 40%, 40% வாக்குகளை பெறுவார்கள் என்ற ஒரு பெரிய நம்பிக்கை இன்னும் திமுகவுக்கு இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இங்கே வந்து அந்த ஆன்டி இன்கம்பன்சி, மக்களுக்கு ஆட்சிக்கு எதிரான ஒரு கருத்து பெரிய அளவில் இருந்த பொழுதும் கூட இந்த ஒரு அரித்மெட்டிக், இந்த கணக்கு தேர்தல் வாக்கு கணக்குகளின் அடிப்படையில் நம்பிக்கை வைத்து இப்போது இருக்கும் இந்த பல நெகட்டிவான செய்திகள், ஆட்சிக்கு எதிரான செய்திகளை பற்றி பெரிதாக திமுக கவலைப்பட்டு கொள்ளவில்லை என்று பலரும் சொல்லுகிறார்கள். அதே போல் திமுக வந்து இங்கே இருக்கும் ஊடகங்கள் வந்து நடிகர் விஜய் தன்னுடைய முதல் தேர்தலிலேயே வந்து 20-25% வாக்குகளை பெறக்கூடும்னு பல சேனல்கள் சொல்லியிருக்கிறன, பல பத்திரிகைகள் சொல்லியிருக்கிறன. பத்திரிகையாளர்கள் வந்து பேட்டி கொடுக்கிறார்கள். இன்னும் வலதுசாரி பத்திரிகையாளர் என்று கருதப்படக்கூடிய ரங்கராஜ் பாண்டே போன்றோர் கூட விஜய் வந்து தன்னுடைய முதல் தேர்தலில் வந்து பெரிய அளவிலே வாக்குகளை வெல்வார் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். ஆனால் திமுகவை பொறுத்தவரை இதற்கான சாத்தியங்கள் மிக மிக குறைவு. இது வந்து விஜய் தன்னை சுற்றி அமைந்திருக்கும் அந்த ஒரு மீடியா ஹைப், ஒரு வெற்றிகரமான நடிகர் வந்து அந்த நடிப்பை துறந்து அரசியலுக்கு வருகிறார். அதனால் வந்து அவருக்கு சாதகமாக இங்கு உள்ள மீடியாக்கள் பேசுகின்றன என்பதுதான் திமுகவுடைய கருத்தாக இருக்கிறது. ஆனால் அதிமுகவை பொறுத்தவரை அவர்களுடைய இப்போதைய நிலைமை வந்து கிட்டத்தட்ட இந்த விஜயை சுற்றி இருக்கும் அந்த ஒரு பெரிய ஒரு இமேஜை நம்ப வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அது கட்டாயம் அவர்களுக்கு இருக்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது. இதுவரை அதிமுக சார்பிலே வந்து விஜயோடு நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று ஒரு எந்த விதமான பேச்சும் வரவில்லை. விஜயை பொறுத்தவரை தன்னுடைய முதல் மாநில மாநாடு விக்கிரவாண்டியிலே நடந்த பொழுதே வந்து தெளிவாக நம்முடைய கொள்கைகளை ஏற்று யார் வந்தாலும் அவரோடு கூட்டணி என்று சொன்னதன் மூலமாக உறுதியாக எந்த ஒரு யாருடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்றாலும் அவர்கள் வந்து விஜயுடைய கட்சிக்கும் நடிகர் விஜய்க்கும் பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுத்தால் ஒழிய
அவரோடு கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் வந்து விஜய்க்கு இல்லை அல்லது தமிழக வெற்றி கட்சி இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் ஆந்திர பிரதேச மாநிலத்தில் வந்து முதலமைச்சராக NT ராமாராவ் மன்னிக்கும் சந்திரபாபு நாயுடு இருக்கிறார். அவருக்கு துணை முதல்வராக பவன் கல்யாண் இருக்கிறார். பவன் கல்யாணுடைய ஜனசேனா கட்சி வந்து கிட்டத்தட்ட 10-15 ஆண்டுகளாக அரசியல் செய்து வந்திருக்கிற கட்சி. ஆனால் இங்கே வந்து விஜயை பொறுத்தவரை கிட்டத்தட்ட எப்படி ஜனசேனா துணை முதல்வர் பதவியை பெற்றிருக்கிறதோ, துணை முதல்வர் பதவி மட்டுமல்ல மந்திரி சபையில் பங்கும் ஆந்திர பிரதேசத்தில் பெற்றிருக்கிறார்கள். பல முக்கியமான மந்திரி பதவிகள் வந்து நடிகர் பவன் கல்யாணுடைய அந்த கட்சியினருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு மாடலிலே வந்து இங்கே அரசாங்கம் 2026 அமைய வேண்டும். அதற்கு ஒரே வழி அதிமுகவோடு ஒரு வலுவான கூட்டணி அமைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறு இருந்தால் அதை நன்காக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பது நடிகர் விஜயுடைய அந்த கட்சியினருடைய கணக்காக இருப்பதாக தான் தெரிகிறது. அந்த அடிப்படையிலே தான் 60-70 தொகுதிகளை கேட்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே நாம் சொன்ன மாதிரி துணை முதல்வர் பதவி விஜய்க்கு வேண்டும் என்றும் ஒரு கோரிக்கை இருக்கிறது. சமீப நாட்களிலே ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி சமீப நாட்களிலே வந்து நடந்து வரும் நிகழ்வுகள், இப்பொழுது கட்டமைக்கப்படும் அந்த பிம்பங்கள், அந்த மீடியா இமேஜ், இவை எல்லாமே வந்து இனிவரும் நாட்களில் வந்து மேலும் மேலும் அந்த நடிகர் விஜயுடைய கட்சி வந்து மிக மிக ஒரு வலுவான ஒரு தேர்தல் இயந்திரமாக காட்டி இனிவரும் காலங்களில் வந்து அந்த கூட்டணியை வலுப்படுத்துவது அல்லது நடிகர் விஜயோடு வந்து கூட்டணி அமைத்துக் கொள்ள வருவோரை அழைத்து என்ன அடிப்படையிலே வந்து இந்த பவர் ஷேரிங் நடக்க வேண்டும், ஆட்சியிலே பங்கு வேண்டும், இது போன்றவற்றையெல்லாம் பேசி தங்களை ஒரு மிக மிக ஒரு வலுவான ஒரு பந்தய குதிரையாக காட்ட வேண்டிய ஒரு திட்டம்தான் இப்பொழுது விஜயனுடைய கட்சி செயல்படுத்தி வருகிறது என்று பலரும் சொல்லுகிறார்கள். இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்தை நாம் சொல்லியாக வேண்டும். தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை பதவியேற்ற பொழுது இதை நம்ம பலமுறை சொல்லியிருக்கிறோம். அண்ணாமலை வந்து இங்கே பதவியேற்ற பொழுது அவருடைய அஜெண்டா வந்து 2 குறிக்கோள்கள் அவருக்கு இருந்தது. ஒரு குறிக்கோள் வந்து கட்சியை வந்து இங்கு மக்களுடைய ஆதரவை கட்சிக்கு அதிகப்படுத்தி கட்சியை வளர்ப்பது, ஆர்கானிக் க்ரோத் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே. இன்னொன்று வந்து இன்ஆர்கானிக் க்ரோத் என்னன்னாக்கா பிற கட்சிகளிலிருந்து 2ஆம் கட்ட தலைவர்கள், அது மாவட்ட செயலாளராக இருக்கலாம், வட்ட செயலாளராக இருக்கலாம், அல்ல பல உள்ளூர் பிரபல தலைவர்களாக இருக்கலாம், இவர்களெல்லாம் மாற்றுக் கட்சியிலிருந்து பாஜகவிலே சேர்த்து பாஜக 2 முகமும் வளர, ஒன்று வந்து ஆர்கானிக் க்ரோத், இன்னொன்று இன்ஆர்கானிக் க்ரோத், 2 வழியிலுமே வந்து பாஜக வளர ஏது செய்ய வேண்டும் என்பதுதான் அண்ணாமலைக்கு வைக்கப்பட்ட ஒரு குறிக்கோளாக இருந்தது. அதிலே வந்து வாக்குகளை பெற்று கட்சியை வளர்ப்பதில் வந்து ஓரளவுக்கு அண்ணாமலை வெற்றி பெற்றிருந்தாலும் கூட, அதாவது 2024 சட்டமன்ற 2024 பாராளுமன்ற தேர்தலுடைய வாக்கு அடிப்படையிலே பார்த்தோம்னு சொன்னால் அந்த ஒரு குறிக்கோளில் வந்து அண்ணாமலை வெற்றி பெற்றிருந்தாலும் கூட அந்த இன்ஆர்கானிக் க்ரோத், அதாவது பிற கட்சியினரை வந்து பெரிய அளவிலே பாஜகவுக்கு வந்து கொண்டு வந்து சேர்த்து அதன் மூலமாக கட்சியை வளர்ப்பதிலே வந்து அண்ணாமலை ஒரு பெரிய வெற்றி பெற முடியவில்லை என்று சொல்வது சரியாக இருக்கிறது. பாஜகவிலே சேருவதற்கு இங்குள்ள திமுகவினரோ அதிமுகவினரோ பெரிய அளவில் ஆவல் காட்டவில்லை. ஏனென்று சொன்னால் வந்து இங்கு இருக்கும் அந்த திராவிட கட்சிகள் அந்த திராவிட கோட்பாட்டிலிருந்து விலகி ஒரு வலதுசாரி சிந்தனையுள்ள ஒரு தேசிய கட்சியோடு இணைந்தால் அதற்கு பிறகு இங்கு அவர்களுக்கு அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாக விடுமோ என்ற ஒரு அச்சத்திலே வந்து பாஜகவுக்கு பெரிய அளவில் யாரும் சேர முடியவில்லை. ஆனால் அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்திலே, அதாவது பிற கட்சியிலிருந்து தன்னுடைய கட்சிக்கு 2ஆம் கட்ட தலைவர்கள், வட்டச் செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், முக்கியஸ்தர்கள் எல்லாம் ஈர்ப்பதிலே வந்து நடிகர் விஜய் வந்து பெரிய அளவில் வெற்றி பெறக்கூடும் என்பதற்கான ஒரு ஆரம்ப அறிகுறிகள் தான் இந்த நேற்றைய நகர்வுகள் என்று பலரும் சொல்லுகிறார்கள். குறிப்பாக ஆதவர்ஜுனா வந்து ஆரம்பத்தில் வந்து அதிமுகவில் சேரக்கூடும் என்று தகவல் சொல்லப்பட்டது. அவர் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து இன்னும் பெரிய ஒரு கட்சிக்கு போகாமல் புதிய கட்சியான தமிழக வெற்றி கட்சிக்கு போய் சேர்ந்திருக்கிறார். அதே போல் CTR நிர்மல்குமார் ஆரம்பத்திலே வந்து தேசிய கட்சியான பாஜகவிலிருந்து பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்து இப்போ அதிமுகவிலிருந்து விலகி ஒரு புதிய கட்சியான தமிழக வெற்றி கட்சியில் சேர்ந்திருக்கிறார். அதே போல் காளியம்மாள் வந்து நாம் தமிழர் கட்சி என்ன இருந்தாலும் அந்த கட்சிக்கு ஒரு வலுவான ஒரு அமைப்பு இங்கே இருக்கிறது, ஒரு பிராண்ட் இருக்கிறது. சீமானுடைய அந்த அரசியல் அப்படிங்கிற ஒரு அரசியல் குறியீடு பெரிய அளவில் தமிழ்நாட்டில் இருக்கிறது. ஆனால் அதை தாண்டி காளியம்மாள் வந்து தமிழக வெற்றி கட்சிக்கு சேர்கிறார் என்று சொன்னால் அது ஒரு அலையாக மெதுவாக பல தலைவர்களும் இப்படி வந்து இங்குள்ள பிற கட்சிகளிலிருந்து விலகி தமிழக வெற்றி கட்சிக்கு போய் சேரக்கூடும் என்றால் அதுவே வந்து நடிகர் விஜயுடைய இந்த அரசியல் பயணத்தினுடைய துவக்கத்திற்கு ஒரு பெரிய வெற்றியாக இருக்கும் அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி தேசிய கட்சியிலே பாஜகவிலே சேர தயங்கிய பலர் தமிழக வெற்றி கட்சியிலே தங்களை சேர்த்துக்கொள்ள எந்த விதமான அச்சமும் பட மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் கூட இருக்குதுங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கிறோம்.
இனிவரும் காலங்கள் குறிப்பாக அடுத்த 2-3 மாதங்களில் வந்து ஆதவ அர்ஜுனா தலைமையிலே அந்த தேர்தல் மார்க்கெட்டிங் குழு களத்தில் இறங்கி பணியாற்ற துவங்க இதுபோல் பல பெரிய அரசியல் நகர்வுகள் விஜய்க்கு சாதகமாக மாறக்கூடும் அப்படிங்கிற எந்த சந்தேகமே கிடையாது. அதை நன்கு பயன்படுத்தி அவர்கள் வந்து இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எல்லாம் மிக மிக வலுவாக நடத்தி செல்வார்கள் என்று எதிர்பார்க்கலாம். இதற்கு வந்து அதிமுக இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகளில் வந்து எந்த அளவுக்கு ஈடு கொடுத்து அந்த பவர் ஷேரிங் கொடுப்பாங்க அப்படிங்கிறது பார்க்க வேண்டும். விஜயுடைய கட்சிக்கு ஏற்பதை போல 70 தொகுதிகள் எல்லாம் கொடுப்பதற்கு அதிமுக தயாராக இருக்குமேனால் அது மிகப்பெரிய ஒரு அரசியல் ஆச்சரியமாக இருக்கும் அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது. காலத்தின் கட்டாயம் அப்படிங்கிற ஒரு அவசியத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமியின் தலைமையிலான அதிமுக துணை முதல்வர் பதவி, பல முக்கியமான மந்திரி பதவிகள், அது மட்டுமல்லாமல் கிட்டத்தட்ட 1/3 பங்கு தொகுதிகளை வந்து ஒரு புதிய கட்சிக்கு கொடுத்துத்தான் 2026 தேர்தலை சந்திக்க அந்த கட்சி தயாராக வேண்டுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். என்ன இருந்தாலும் மிக மிக சுவாரஸ்யமான நகர்வுகள் நடிகர் விஜயுடைய தரப்பிலிருந்து, தமிழக வெற்றி கட்சியின் தரப்பிலிருந்து பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த நகர்வுகள் வந்து 2026 சட்டமன்ற தேர்தல் வரை எப்படி அவர்கள் கொண்டு செல்கிறார்கள். இங்கே எல்லோரும் நினைப்பது போல் அவர் முதல் தேர்தலிலேயே ஒரு பெரிய ஒரு சாதனை படைக்கிறாரா, இல்லை சாதனை படைக்க முடியாமல் புஷ் என்று போய்விட்டு மீண்டும் திரைத்துறைக்கே போய்விடுவாரா என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இந்த ஒரு சுவாரஸ்யமான கண்ணோட்டத்தை பகிர்ந்து கொள்ளத்தான் நான் வந்திருந்தேன். உங்கள் நேரத்துக்கு நன்றி. மீண்டும் வேறொரு சுவையான கண்ணோட்டத்தோடு நான் விரைவில் சந்திக்கிறேன். மிக்க நன்றி.